அரவிந்த், இந்த ஜம்மு காஷ்மீர் முதல்ல பேசலாம், அப்புறம் ஹரியானா போகலாம். ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்வை என்ன அரவிந்த்? ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தாங்க. ஜம்முல பாஜக எந்த அளவுக்கு கன்சாலிடேட் பண்ணிருக்காங்களோ காஷ்மீர்ல அந்த அளவுக்கு பண்ண முடியல. என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஜம்முல கம்ப்ளீட் ஸ்வீப் பிஜேபி கிடைச்சிரும், காஷ்மீர்ல இண்டிபெண்டன்ஸ் வந்து ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட்டா இருப்பாங்க, இந்தியா அலையன்ஸுக்கு ஸ்பாயில் ஸ்போர்ட்டா இருப்பாங்க. அதனால வந்து கம்ப்ளீட்டா காஷ்மீரை கிளீன் ஸ்வீப் பண்ண முடியாது இந்த அலையன்ஸ்னால. ஸோ காஷ்மீர் இண்டிபெண்டன்ஸ் மூலியமாகவும் ஜம்முல கிளீன் ஸ்வீப் மூலியமா பாஜக ஆட்சி பெறுவாங்க. அதே மாதிரி இந்த 5 நாமினேட்டட் எம்எல்ஏஸ் மூலியமா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுங்கிறது தான் பொதுவான கருத்தா இருந்துச்சு. பட் ஆனா அந்த ஒரு எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் அந்த கருத்து கணிப்பு எல்லாம் பொய்யாக்கும் விதமாக காங்கிரஸ் வந்து ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் காங்கிரஸ் புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான். 6 சீட்டை என்னமோ தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க என்சி தான் வந்து கம்ப்ளீட் ஒரு நியர் ஸ்வீப் பண்ணி தான் இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ காஷ்மீர்ல என்சியோட டாமினேஷன் பிளஸ் பிஜேபியோட புவர் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஜம்மு ரீஜன் வந்து இது இந்த ஒரு ஆட்சி அமைக்கிற ஒரு கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டியான ஒரு ஆட்சி அமைக்க இந்த கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காங்கிரஸ் இட்ஸ் டைம் ஃபார் காங்கிரஸ் டு ஒரு காங்கிரஸ் வந்து இதை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். காரணம் என்னன்னா இந்த அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணும் போதே என்சி என்ன சொன்னாங்கன்னா காஷ்மீரை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஜம்முல கேம்பெயின் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. காங்கிரஸ் லீடர்ஸ் ஜம்முல எத்தனை நாள் கேம்பெயின் பண்ணாங்க? ஏன்னா ஜம்முல ஃபெர்டைலான கிரவுண்ட் காங்கிரஸ்க்கு இருந்துச்சு. அப்படி இருந்தும் காங்கிரஸ் வந்து அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாதங்காட்டி இந்த அலையன்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பேக்கேஜா தான் காங்கிரஸ் இருந்திருக்குங்க தான் நமக்கு இந்த ரிசல்ட்ஸ் காமிது. பட் நெவர்தலெஸ் காஷ்மீரோட டாமினன்ஸ்னால இந்த இது ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆசீர்வாதம் ஆச்சாரி பேசும்போது என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து காஷ்மீர்ல நாங்க வந்து இவ்வளவு சதவீத வாக்கு வாங்கியிருக்கோம், இதையே நீங்க வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. அதே ஆர்கியூமெண்ட்டை நம்ம ஏன் ஹரியானாக்கு ஏன் எடுத்துக்கூடாது? ஹரியானால காங்கிரஸ் வந்து 39.09% ஓட்சாரு, பிஜேபி வந்து 39.9% ஓட்சாரு. ஆல்மோஸ்ட் 0.8% தான் டிஃபரன்ஸ். ஆனா சீச்சார் எப்படி மாறி வந்திருக்கு பாருங்க. அதனால அட் எண்ட் ஆஃப் த டே எத்தனை சீட் ஜெயிக்கிறீங்கிறதா பொறுத்ததே தவிர பிஜேபிக்கு இது தெரியும். பிஜேபி வந்து ஜம்முல ஜெயிச்சிருவோம், பிளஸ் இந்த நாமினேட்டட் எம்எல்ஏஸ் மூலியமாகவும் இண்டிபெண்டன்ஸ் மூலியமாக அங்க ஆட்சி அமைக்கலாங்கிற ஒரு பிளான் தான். இது வந்து ஒரு சினிஸ்டர் பிளான் தான். அதனாலதான் ஜேகேஎன்சியும் சரி பிடிபி சரி முன்னாடியே இத கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. டீலிமிட்டேஷன் முடிஞ்சு அதெல்லாம் டியூ ப்ராசஸ்ல பண்றோன்றாரு. நீங்க என்ன அதுல போய் ஒரு சஸ்பெக்ட் பண்றீங்களே சார்? டீலிமிட்டேஷன் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே முடிஞ்சுங்க. டீலிமிட்டேஷன் இப்ப முடியலைங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே முடிஞ்சுங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அசம்பிளி எலெக்ஷன் வர டைம்ல எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வர டைம்ல எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாமினேட்டட் எம்எல்ஏஸ் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. நடுவுல இது அலோகேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆஃப் பிசினஸ் ரூல்ஸ் எல்லாம் நாங்க அதுக்குள்ளாரே போனோம்னா அது ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். இந்த கவர்மெண்ட்டை அங்க ஒரு மாநில அரசு தங்களை மீறி இந்த இந்தியா அலையன்ஸ் கூட்டணி ஒரு ஆட்சி அமைச்சாலும் அங்க வந்து எல்ஜி தலைமையிலான டெல்லியில எப்படி எல்ஜியை வச்சு ஆட்சி அமைக்கிறாங்களோ அங்கே ஆட்சி நடத்துறாங்களோ அதே போல அங்கேயே வச்சு எல்ஜி வச்சு ஒரு பப்பட்டை வச்சு எல்ஜி வச்சு ஆட்சி நடத்தணுங்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்டோட பிளானா இருந்துச்சு. அதனாலதான் அது மூலியமா தெரியுது. சோ டீலிமிட்டேஷன் முன்னாடியே முதலமைச்சராக அங்க பொறுப்பேற்பார்னு சொன்னாலும் அவருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கு? முன்னாடி இருந்த மாதிரி எந்த அதிகாரங்களும் இப்ப வந்து ஒரு போலீஸ் பவரோ லேண்ட் பவரோ இருக்காதுன்னா அது எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சருக்கான அம்சங்கள்ல எந்த அதிகாரமே அவர் கையில கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் சீஃப் செக்ரட்டரி இஸ் மோர் பவர்ஃபுல் than the chief minister தான். எல்ஜி சீஃப் செக்ரட்டரியோட அட்வைஸ்ல எல்ஜி ஆக்ட் பண்ணலாம். பொதுவா என்னவாங்க, கவர்னர் ஷுட் ஆக்ட் ஆன் த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்பாங்க. ஆனா டெல்லியிலயும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்ப எப்படி மாத்திட்டாங்கன்னா சீஃப் செக்ரட்டரியோட அறிவுரையின் பேரில் எல்ஜியை நடத்திட்டு போய்க்கலான் இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ஒரு அசம்பிளில சீஃப் மினிஸ்டர் ஜெயிச்சு அசம்பிளிக்குள்ள என்ன வேணா பேசிக்கலாமே தவிர நீங்க ரிட்டர்ன்ல எதை போட்டாலும் எந்த பில்ல பாஸ் பண்ணாலும் எந்த லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணாலும் சீஃப் செக்ரட்டரி மூலமா எல்ஜிக்கு தான் போயணும். சோ எல்ஜி தான் அங்க வந்து டிஃபாக்டோ சீஃப் மினிஸ்டரா செயல்பட போறாரு. அட் எண்ட் ஆஃப் த டே கோர்ட்டுக்கு போக போறாங்க. அதுல எல்லாம் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் படி பார்க்கும்போது பிஜேபி ஜம்முல எதிர்பார்த்த அளவுக்கு கூட பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. காங்கிரஸ் ஒரு அட்டர் பேட் பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் பிஜேபி எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் கூட ஜம்முல கூட பிஜேபி கிடைக்கலங்கிறது தான் நமக்கு. இப்ப அது முழு மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும்னு அமித்ஷா தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு. அது அந்த நம்பிக்கை இல்லையா? அப்படியான ஒரு வாய்ப்பு உருவாகாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது யூனியன் டெரிட்டரியா இருக்குமா? அதுக்கான வாய்ப்பே இருக்கிற மாதிரி தெரியலங்க. அப்படி இருக்கிறதா இருந்தா என்ன சொல்லிருக்கோம், எல்ஜியோட பவர் கம்மி பண்ணி சீஃப் மினிஸ்டரோட பவர் அதிகரிச்சுட்டு வந்தா கிராஜுவலா வந்து ஃபுல் ஸ்டேட்ஹுட் ஆக்குவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சீஃப் மினிஸ்டரோட இருக்கிற பவர் அண்டர்மைன் பண்ணி எல்ஜிக்கு பவரை கொடுத்து சீஃப் செக்ரட்டரிக்கு பவரை கொடுத்துட்டு இருந்தா இப்ப எப்ப ஸ்டேட்ஹுட் ஆக்குறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே போனஃபைட் இன்டென்ஷனே எங்களுக்கு தெரியலையே. எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சீஃப் செக்ரட்டரிக்கு பவர் அதிகப்படுத்துறாங்க, டிரான்சாக்ஷன் ஆஃப் பிசினஸ் ரூல்ஸ்ல எல்ஜிக்கு பவர் அதிகப்படுத்துறாங்க. சீஃப் மினிஸ்டர் வெறும் ஒரு சீஃப் மினிஸ்டர் கன்சல்டேஷன் கூட கிடையாது, சீஃப் மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணா போதுங்கிற அளவுக்கு தான் இந்த எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க. சோ நியர் ஃபியூச்சர்ல அது ஸ்டேட்ஹுட் வரக்கான வாய்ப்பு. இப்ப இவங்க கொடுத்திருக்க வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா? அந்த சேலஞ்சஸ் வரும் இல்லையா? உமர் அப்துல்லாவுக்கோ மற்றவங்களுக்கோ தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்
எந்த அதிகாரமும் இல்லாம அவங்க என்ன செய்ய முடியும்? இதுக்கு முன்னாடி டெல்லியும் புதுச்சேரியும் 2 பேரும் ஃபுல் ஸ்டேட்டுங்க தான் எல்லா எலெக்ஷனுக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட கேம்பெயினா இருக்கும். இப்போ புதுசா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அதே மாதிரி ஸ்டேட்ஹுட்ங்கிறது ஒரு எலெக்ஷன் கேம்பெயினா அடுத்து ஒரு 2-3 எலெக்ஷனுக்கு இதே போகும் தான் தெரியும். எனக்கு பிஜேபி இருக்கிற வரைக்கும் ஜம்மு காஷ்மீர்ல ஸ்டேட்ஹுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. அது ரொம்ப தெளிவா நமக்கு தெரியுது. சென்டரை வச்சு இவங்க ஆட்சி வந்து இருந்தா கூட ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களே தவிர இப்போ ஜேகேஎன்சி இந்தியா அலையன்ஸ் கூட்டணி ஆட்சி வந்தங்காட்டி அதுக்கான வாய்ப்பு இருப்பதற்காக எதுவுமே நம்ம கண்மணிக்கு தெரியும்.